அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2012 முதல் இன்றைக்கி அப்டேட் 2025 வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி நடத்திய தேர்வுகள் எல்லா தேர்வில் இருக்கிற தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்கள் எடுத்துட்டோம். இந்த வினாத்தாள்களில் வந்த ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் இந்த டாப்பிக்கை நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 42 கேள்வி இருக்குது. இது வரைக்கும் நடந்த தேர்வில் 42 கேள்வி தான் வந்திருக்கான்னு கேட்டால் கிடையாது. இந்த 42 கேள்விக்குள்ளேயே ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒரு முறை வந்தால் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சரிங்களா? ரிப்பீட்டாக வர்ற கோர்ஸினை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ 42 கேள்வி இருக்குது. இந்த 42 கேள்வியையும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய டாப்பிக்கில் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம். இனியும் வந்துகிட்டு இருக்குது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் வழக்கம் போல் வீடியோக்கு லைக் போட்டு விடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் போட்டு விடுங்க. சரி, ஓகே. இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். தாமரை இலை நீர் போல ஊமை கூறும் பொருள் யாதென கண்டறிக. தாமரை இலை நீர் போல இதனுடைய பொருள் என்னங்க? இதனுடைய பொருள் பட்டும் படாமல் இருத்தல். தாமரை இலை நீர் போலன்னா பட்டும் படாமல் இருத்தல். இரண்டாவது கேள்வி, பேரறிவாளன் திருப்போல இதனுடைய பொருள் என்னங்க? பேரறிவாளன் திருப்போல இதனுடைய பொருள் பலருக்கும் பயன்படும். பலருக்கும் பயன்படும். அடுத்து மூன்றாவது கேள்வி, சரியான இணையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதில் எது சரியாக பொருத்தப்பட்டிருக்குதோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இலவு காத்த கிளி போலன்னா ஏமாற்றம், கரெக்டு. இடியோசை கேட்ட நாகம் போல இது வந்து விரைவு வராது, தவறு. குன்றின் மேலிட்ட விளக்கு போல இது வேதனை கிடையாது, தவறு. அடுத்தது காட்டும் பளிங்கு போல இதுவும் தவறு. ஸோ இலவு காத்த கிளி போல என்பது தான் கரெக்டு. இதனுடைய பொருள் ஏமாற்றம். அடுத்து நாலாவது கேள்வி, ஊமையின் பொருள் அறிந்து சரியான விடையை தேர்க. கிணற்று தவளை போல இதனுடைய பொருள் என்னங்க? கிணற்று தவளை போல. விடை அறியாமை நிகழ்வு. அறியாமை நிகழ்வு. ஐந்தாவது கேள்வி, விழலுக்கு இறைத்த நீர் போல. விழலுக்கு இறைத்த நீர் போல இதுக்கான பொருள் பயனற்ற செயல். பயனற்ற செயல். ஆறாவது கேள்வி, பசுமரத்து ஆணி போல இதனுடைய பொருள் என்னங்க? பசுமரத்து ஆணி போல. விடை எளிதில் மனதில் பதிதல். எளிதில் மனதில் பதிதல். ஏழாவது கேள்வி, மலைமுகம் காணா பயிர் போல. மலைமுகம் காணா பயிர் போல இதனுடைய பொருள் வாடியிருத்தல். வாடியிருத்தல். எட்டாவது கேள்வி, மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இது வந்து பழமொழிங்க. இதனுடைய கருத்து என்னங்கிறத கேட்குறாங்க. சரிங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் தான். மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இதனுடைய பொருள் தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். அடுத்து ஒன்பதாவது கேள்வி, அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்துள்ளது. இங்கே வந்து மடை திறந்த வெள்ளம் போல இதனுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. விடை தெளிவான சீரான பேச்சு. தெளிவான சீரான பேச்சு. பத்தாவது கேள்வி, வேலியே பயிரை மேய்ந்தது போல. வேலியே பயிரை மேய்ந்தது போல இதனுடைய பொருள் கடமை தவறுதல். கடமை தவறுதல். 11வது கேள்வி, பசுமரத்து ஆணி போல. பசுமரத்து ஆணி போல இதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா எளிதில் மனதில் பதிதல். எளிதில் மனதில் பதிதல். 12வது கேள்வி, கிணற்று தவளை போல. கிணற்று தவளை போல இதனுடைய பொருள் அறியாமை. அறியாமை. 13வது கேள்வி, இந்த கேள்வியை பாருங்களேன். முன்ன வந்தது தான், ஆனால் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. வளவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான். இதுக்கான பொருளை நம்ம கண்டுபிடிக்கணும். விடை வளவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான். வளவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான். அடுத்து 14வது கேள்வி, பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியது. குன்றின் மேலிட்ட விளக்கு இதனுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. விடை பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது. பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது. அடுத்தது 15வது கேள்வி, வஞ்சகன் முதலை கண்ணீர் வடித்தான். முதலை கண்ணீர் இதுக்கான பொருள் என்னங்க?
முதலை கண்ணீர். இதற்கான பொருள் பொய்யலுகை, பொய்யான நட்பு, தீமை தரக்கூடிய கண்ணீர். பொய்யலுகை, பொய்யான நட்பு, தீமை தரக்கூடிய கண்ணீர். அடுத்து 16வது கேள்வி, உடலும் உயிரும் போல. உடலும் உயிரும் போல. இதனுடைய பொருள் ஒற்றுமை, ஒற்றுமை. 17வது கேள்வி, திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர். மடை திறந்த வெள்ளம் போல. இதனுடைய பொருள் என்னங்க? விடை தடையின்றி மிகுதியாக, தடையின்றி மிகுதியாக. 18வது கேள்வி, காக்கை உட்கார பனம் பழம் விழுந்தது போல. காக்கை உட்கார பனம் பழம் விழுந்தது போல. இதுக்கான பொருள் தற்செயல் நிகழ்வு, தற்செயல் நிகழ்வு. 19வது கேள்வி, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இதனுடைய பொருள் என்னங்க? விடை ஒற்றுமையின்மை, ஒற்றுமையின்மை. 20வது கேள்வி, நகமும் சதையும் போல. இதனுடைய பொருள் என்னங்க? நகமும் சதையும் போல. விடை நட்பு, நட்பு. ஒற்றுமைன்னு போட்டக்கூடாது, நட்பு. 21வது கேள்வி, குன்றேறி யானை போர் கன்றற்றால். இது திருக்குறள் வரி. இதனுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. குன்றேறி யானை போர் கன்றற்றால். திருக்குறளில் இருந்து பொருளை கேட்டிருக்காங்க பாருங்கள். இதற்கான விடை தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது. குன்றேறி யானை போர் கன்றற்றால்னா தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது. 22வது கேள்வி, இதுவும் பார்த்தீங்கன்னா திருக்குறள் வரி தான். நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. இதனுடைய பொருள் என்னங்க? நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. இதனுடைய பொருள் ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது. ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது. 23வது கேள்வி, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. இதுவும் பார்த்தீங்கன்னா திருக்குறள் வரி தான். இதனுடைய பொருள் என்ன? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. இதுக்கான பொருள் பொறுத்து கொள்ளுதல், பொறுத்து கொள்ளுதல். 24வது கேள்வி, ஆகாய தாமரை. ஆகாய தாமரை. இதனுடைய பொருள் என்ன? விடை இல்லாத ஒன்று, இல்லாத ஒன்று. 25வது கேள்வி, துஞ்சு புலி இடறிய சித்தடன் போல. இதனுடைய பொருள் என்னங்க? துஞ்சு புலி இடறிய சித்தடன் போல. அதாவது தூங்கிட்டு இருக்கிற புலியை தெரியாமல் மிதித்த குருடன் போல. இதுக்கான பதில் அறியாமை, அறியாமை. அடுத்து 26வது கேள்வி, உடலும் உயிரும் போல. உடலும் உயிரும் போல. இதுக்கான பதில் ஒற்றுமை. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, நகமும் சதையும் போலம்னா நட்பு, உடலும் உயிரும் போலம்னா ஒற்றுமை. சரிங்களா? அடுத்தது 27வது கேள்வி, அத்தி பூத்தது போல. அத்தி பூத்தது போல. இதனுடைய பொருள் மிக அரிதாக, மிக அரிதாக. 28வது கேள்வி, கல்லில் நார் உரித்தல். கல்லில் நார் உரித்தல். இதனுடைய பொருள் இல்லாத செயல், இல்லாத செயல். 29வது கேள்வி, எடுப்பார் கைப்பிள்ளை. எடுப்பார் கைப்பிள்ளை. இதனுடைய பொருள் யார் எதை சொன்னாலும் கேட்பது, யார் எதை சொன்னாலும் கேட்பது. 30வது கேள்வி, கானல் நீர். கானல் நீர். இதனுடைய பொருள் என்னங்க? கானல் நீர். இதனுடைய பொருள் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. கானல் நீர்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. அடுத்து 31வது கேள்வி, பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க கருத்தை கொடுத்துருக்காங்க. இதுக்கேற்ற ஊமையை நாம் தேர்ந்தெடுக்கணும். எது வரும்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடை உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. 32வது கேள்வி, கொடிகட்டி பறத்தல். கொடிகட்டி பறத்தல். இதனுடைய பொருள் என்னங்க? விடை புகழ்பெற்று விளங்குதல். கொடிகட்டி பறத்தல்னா புகழ்பெற்று விளங்குதல். 33வது கேள்வி, கல்லில் நார் உரித்தல். இப்போ தான் பார்த்தோம். இந்த கேள்வி ரிப்பீட்டாக விட்டது.
இதற்கான பதில் இல்லாத செயல். இல்லாத செயல். 34வது கேள்வி, அவளை நினைத்து உரலை இடித்தல். அவளை நினைத்து உரலை இடித்தல். இதனுடைய பொருள் எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. 35வது கேள்வி, தாமரை இலை நீர் போல. தாமரை இலை நீர் போல. இதுக்கான பதில் ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல். அடுத்து 36வது கேள்வி, நிலவும் வானும் போல. நிலவும் வானும் போல. இதனுடைய பொருள் ஒற்றுமை. ஒற்றுமை. 37வது கேள்வி, வேலியே பயிரை மேய்ந்தது போல. வேலியே பயிரை மேய்ந்தது போலனா கடமை தவறுதல். அடுத்து 38வது கேள்வி, ஊமை தொடர்களை உணர்த்தும் பொருட்களை பொருத்துக. இங்கே கரெக்டாக நம்ம பொருத்தணும். பொருத்தலாங்களா? குன்றின் மேலிட்ட விளக்கு அப்படின்னா பரவிய புகழ். இங்கே பார்த்தீங்கன்னா ஏவுக்கு 3 2 இடத்துல வந்திருக்கு. ஸோ பி அண்ட் சி இதோ ஒன்று தான் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வேலியே பயிரை மேய்ந்தது போலனா கடமை தவறுதல். அப்போ பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். உடலும் உயிரும் போல அப்படின்னா மனமொன்றிய துணை. கிணற்று தவளை போலனா அறியாமை. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிப்பீட்டாக வர வாய்ப்பு இருக்குது. 39வது கேள்வி, ஊமைகளால் விளக்க பெறும் பொருட்களுள் பொருந்தாதது தேர்க. எது பொருந்தாததோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், எது பொருந்தாது? விழலுக்கு இறைத்த நீர் போலனா பயனுள்ள செயலா? இது பயனற்ற செயல். ஸோ இது தவறு. பசுமரத்து ஆணி போலனா எளிதில் மனதில் பெய்தல். கரெக்டு. உடலும் உயிரும் போலனா மனமொத்த நட்பு. கரெக்டு. கிணற்று தவளை போலனா உலகம் அறியாமை. கரெக்டு. அப்போ பொருந்தாதுன்னு பார்த்தீங்கன்னா விழலுக்கு இறைத்த நீர் போல. இதனுடைய பொருள் என்னங்க? பயனற்ற செயல். 40வது கேள்வி, எலியும் பூனையும் போல. எலியும் பூனையும் போல. இதனுடைய பொருள் பகைமை. பகைமை. 41வது கேள்வி, ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க. வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி டாபிக் வைஸ் நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம், நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். சரி, ஓகே. 41வது கேள்வியை பாருங்கள். குன்றேறி யானை போர் கண்டற்றால். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஆனால் அதுக்கான பொருள் வேறு. பட் இங்கே என்ன பொருள் கொடுத்துருக்காங்க? பாதுகாப்புன்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய பொருள் பாதுகாப்பு. 42வது கேள்வி, எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடிகட்டி பறந்தார். கொடிகட்டி பறந்தார். இதுக்கான பொருள் என்னங்க? விடை புகழ் பெற்று விளங்குதல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 42 கேள்வியை பார்த்துட்டோம். இதே மாதிரி நிறைய கேள்வி இருந்தது, ஆனால் எல்லாமே ரிப்பீட்டாக வந்துட்டு இருந்தது. ஸோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஊமையால் விளக்கப்பெறும் பொருளை பார்த்துட்டோம். அடுத்தடுத்து நிறைய டாபிக் வீடியோ வந்துக்கிட்டு இருக்குது. மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் கூட அடுத்த வீடியோக்கான லிங்க் வந்திருக்கும். நீங்கள் அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.